ஹலோ வீவோஸ், இன்றைக்கி நாம் லாராவின் சாட்ஸில் 1/2 kg தம் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து அலசி ஊற வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மேரினேஷன் பண்ணுறதுக்காக 100 ml தயிர், புதினா, கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன். 100 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. நூறு ml எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3, பிரியாணி இலை, ஸ்டார் அனிஸ். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய், உங்கள் கையளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கொஞ்சம் கலர் மாறாது. 700 ml தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் மேரினேஷன் பண்ணுற சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கன் ஒரு 10 minutes நல்லா வேகணும். 10 minutesல வெந்துடும் சிக்கன். பிராய்லர் சிக்கனால் 10 minutesல வெந்துடும். இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி போட்டிங்கன்னா ஒரு 15 minutes வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை எடுத்து அதில் போடலாம். அரிசி போட்டதும் கொஞ்சம் கிளறி விட்டு 700 ml எடுத்து வச்ச ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. பக்கத்து பர்னரில் தோசை தவா ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன் தம் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டேஜில் உப்பு, உரப்பு, புளிப்பு 1 inch கூடுதலாக இருக்கணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி உப்பு, உரப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் இப்போ மேலே வந்ததும் நம்ம தம் போட ரெடி பண்ணிக்கலாம். தம் 10 minutes நம்ம போடணும். கரெக்டாக 10 minutes போட்டுக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். 10 minutesக்கு மேலேனா குழஞ்சிரும். இல்லை 10 minutes கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நான் 1/2 hourக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற வச்சதுனால 10 minutes நமக்கு போதும். தம் போட்டு முடித்ததும் 1/2 hourக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.